Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Welcome back to Tuplon Tarot in Tamil. So subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க சேனலை. And இப்போ பார்க்க போற டைட்டில் என்ன அப்படின்னா no contact situation. உங்க பர்சனோடைய current feeling towards you என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே 3 piles இருக்கு. Pile 1, Pile 2, Pile 3. Every Tuesday நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். Pile 1, Radiant Wise Spirit Tarot Deck. Pile 2, Arcanum Tarot Deck. Pile 3, The Lights is Tarot Deck. Okay. So, கண்களை மூடிக்கோங்க. Take a deep breath. Inhale, exhale 3 times பண்ணிக்கோங்க. உங்க ஹார்ட்டை வந்துட்டு காஸ்மிக் ரீஜியன், அதாவது ஒரு யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஹார்ட் உங்க பர்சனோட ஹார்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரீடிங்கோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் கண்களை திறந்து பாருங்க. எது உங்களுக்கு வித்தவுட் செகண்ட் தாட் சூஸ் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்குரிய பைலா இருக்கும். சரியா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பைல் 1. ஸோ பைல் 1, ஹாய் பைல் 1. யாரெல்லாம் ரேடியன்ட் பை ஸ்பிரிட் டாரோ டெக் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன். ஓகே, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். உங்கள் பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபைனலாக உங்களுடைய மெசேஜஸ் ஃப்ரம் லவ் ஆரக்கிள் கார்ட் இந்த டெக்லேருந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அண்ட் உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருக்குது அப்படின்னா யூ வில் கெட் ஆன்சர் ஃப்ரம் திஸ் ஏஞ்சல் ஆன்சர்ஸ். ஓகே, so let's see. Please spirit, what about the feeling towards pile 1 from pile 1 person? Feeling of pile 1 person towards pile 1. Please spirit. Please spirit. Sorry for a background noise. Okay, let's see pile 1 person feeling towards pile 1. Five of Cups, King of Cups, Queen of Wands, Queen of Swords. Three of Swords. என்ன ஒரே குவீனா இருக்கே. So pile 1, feelings towards you. ரொம்ப ஹார்ட் பிரேக்ல இருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சோ அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஸோ பட் என்னைக்கோ அந்த பாதிப்பு வந்து இன்னும் அவங்கள்ட்ட இருக்கு. சில பேர் நீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க ஆண்களா இருந்தா அவங்க உங்களுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல வந்து தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ் நிறைய இருக்காங்க. சப்போஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க கேர்ள்ஸா இருந்தா மேபி உங்களை சுத்தி தேர்ட் பார்ட்டிஸ் இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கலாம். சில ரீசன்ஸ் வந்து இந்த பிரிவுக்கு வந்து காரணமா இருக்க வாய்ப்பா இருக்கும். ஓகே, பைல் 1. ஸோ அவங்களுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஹார்ட் பிரேக் இருக்கு, செப்பரேஷன், இது முடிஞ்சு போச்சோ அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. பட்
இன்னும் பார்த்தோம்னா அவங்களுக்கு என்னைக்கோ உங்க மேல ஒரு அட்ராக்ஷன் இருக்கு, கேரிங் இருக்கு, லவ் இருக்குது. ஓகே. அண்ட் என்ன, நீங்க உங்களை ரொம்ப அதிகமா உங்களை கவனிக்கிறதுல தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க. அண்ட் உங்களுடைய ஜாப் இல்லைன்னா மணி ரிலேட்டட், ஸோ உங்களுடைய ஸ்டேட்டஸ், அதுக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறதுமே வந்து மேபி அவங்களுக்கு ஹார்ஷாக ஃபீல் ஆகலாம். ஸோ இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு மேபி நீங்கள் வந்து சில பாலிசிஸ் வச்சுருக்கிறீங்க. அப்படி அது எல்லாமே அவங்கள வந்துட்டு ஹார்ட் பிரேக் பண்ணுறதா அவங்க நினைக்கலாம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் சி கிளாரிட்டி பார்ப்போம். இங்கே குயின் ஆஃப் கப்ஸை தவிர எல்லா குயினும் இருக்குது. ஸோ லெட்ஸ் சி, ஒரு மியூச்சுவல் லவ் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, பார்த்துட்டு இருங்க, பாய்ஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் லவ் இல்லை. ஒருத்தர்கிட்ட லவ் அண்ட் கேர் இருக்கு, இன்னொருத்தவங்கள்ட்ட அந்த லவ்வை தவிர எல்லாமே இருக்கு. ஓகே, மீதி எல்லா விதமான ஃபீலிங்ஸும் இருக்குது. நல்லா சம்பாதிக்கணும், பிடிச்சதை செய்யணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும், அதே நேரம் நான் இப்படி தான் இருப்பேன். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தெரியுது. ஓகே, what is this 5 of cups please? So this is a general reading. பொருந்துதான் பாருங்க. பொருந்ததுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மேற்கொண்டு உங்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஆன்சர் வேணும்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கலாம். பொருந்தலைன்னு நினச்சிங்கன்னா யூ கேன் சூஸ் சம் அதர் ஃபைல், வேறு ஃபைல் சூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு பொருந்தலாம். ஓகேவா? ஸோ 5 of cups is clarified by judgment, tower, king of wands. ஸோ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இங்கே மேபி ரெண்டு சைடுமே ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கலாம், இல்லை ரெண்டு சைடுமே தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ்னால பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். அண்ட் அவங்க பர்சனோட ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னா, இனிமே அவங்க மேலே அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. சரியா? ஸோ ஒரு மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு பார்க்குறாங்க. மேபி சில உண்மைகள் தெரிய வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கலாம், ஒரு ரியலைசேஷன். ஓகே, ஏன் இது பிரேக்கப் ஆச்சு அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் அவங்களுக்கு வருது. சரியா? அண்ட் மொரோவர் அவங்க நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அவங்க இழந்த மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஆல் பிகாஸ் ஆஃப் செப்பரேஷன். சரியா? இந்த செப்பரேஷன் மாறணும்னு நினைக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த செப்பரேஷன்ல ஒரு மாற்றம் ஏற்படணும். ஓகே, அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை ரீபில்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இங்கே பார்க்க முடியுது. ஸோ அவங்கள வந்துட்டு ஏமாற்றிட்டதா நினைக்கலாம். அண்ட் ஹார்ட் பிரேக். சில பேருக்கு வந்து இது வெரி ஸ்பெசிஃபிக்காக தெரியுது, யாருக்கோ வந்து அவங்களுடைய மதர் ஏமாற்றி இருக்கலாம், அதனால ஒரு ஹார்ட் பிரேக் வந்து ஏற்பட்டிருக்கலாம். சில பேருக்கு குழந்தைகள் மூலமா பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, வெரி ரேர். ஸோ ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னும் சில பேர் எப்படின்னா லவ் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, மேபி நீங்கள் நம்பாமல் இருக்கலாம் அவங்கள, பட் நீங்கள் அவங்கள நம்பணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கலாம் சில பேர், இல்லை நீங்கள் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து நீங்கள் டிசைட் பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா இல்லை நீங்கள் கேட்கக்கூடிய சுச்சுவேஷனா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ லெட்ஸ் see what is this queen of pentacles, magician, wow, king of pentacles. இங்கே வந்து கப்பிள்ஸ் பார்க்குறேன் நான்.
King of Wands, Queen of Wands, King of Pentacles, Queen of Pentacles. ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி இருக்கு பைல் ஒன் சில பேருக்கு. ஓகே, 2 கப்பிள்ஸ் பார்க்குறேன் நான். ரைட், ஓகே. அண்ட் ஸோ அவங்களுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்னன்னு பார்த்தோன்னா, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்க்கும்பொழுது இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அண்ட் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் மோரோவர் சில பேர் ஆல்ரெடி மேரிடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்கவங்க மேக்ஸிமம் மேரிடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மேரிடாக இருந்தால் வந்துட்டு 2 பேருமே வந்து எப்படி இருக்கீங்கன்னா, ஃபினான்ஷியலாக வந்து போராடிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ ஒன்று கேர் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி அவங்க யோசிக்கலாம். ரைட், நீங்கள் அவங்களையும் அவங்க உங்களையும் யோசிக்கிறாங்க. ஸோ 2 பேருமே பொருளாதார ரீதியாக அவங்களுடைய உழைப்பை வந்து போட்டுகிட்டே இருக்கீங்க. அண்ட் மோரோவர் இப்படியும் யோசிக்கிறாங்க, அதாவது நல்ல ஸ்டேட்டஸ் வரணும், அதுக்கப்புறம் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு தாட்டும் அவங்களுக்கு இருக்குது. பட் மேக்ஸிமம் நான் எப்படி பார்க்குறேன்னா, இதில் வந்துட்டு நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கணும், இது நல்ல ஒரு செட்டில்டு லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அவங்கள்ட்ட இருக்கலாம். சில பேர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ அன்ஃபினிஷ் பிஸ்னஸ் தான், பிரிஞ்சிருந்தாலும் இது இன்னும் முழுமையாக பிரியலை. ஸோ இதை வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அவங்க எஃபர்ட் போடுறாங்க. அண்ட் சில பேர் வந்து இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஓகேவா? அண்ட் வாட் இஸ் திஸ் கிங் ஆஃப் கப்ஸ் ப்ளீஸ்? ரொம்ப திணறலாம் மேபி. ஒரு பர்சன் ரொம்ப அன்பு அக்கறை இருக்கு. லெட்ஸ் see. Chariot, strength, 7 of Wands. அவங்க என்ன ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா, மேபி அந்த உண்மையான லவ் அண்ட் கேர் வந்து கிடைக்கிறதுக்கு போராடுற மாதிரி ஃபீல் பண்ணலாம் மேபி. ஓகே, இல்லைனா அவங்க சில பேருக்கு பிளாக்டாக இருக்கலாம். இல்லை நீங்கள் பிளாக் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அதை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அன்பையும் அக்கறையும் காட்டணும் அப்படின்னு வந்து அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஓகே, சப்போஸ் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருந்தால் கூட அதையும் அவங்க எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. ஓகே, அதை மீறி அவங்க மேலே அவங்களுக்கு ஒரு லவ் அண்ட் கேர் இருக்குது. வாட் இஸ் திஸ் குவீன் ஆஃப் வாண்ட்ஸ்? ஹேங்மேன், 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 8 ஆஃப் கப்ஸ். ஸோ உங்கள் பர்சன் வந்து என்ன நினைக்கலாம் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ? ஸோ மேபி நீங்கள் வந்து ஃபேமிலிக்கு கட்டுப்பட்டு ஒரு இல்லை உங்கள் விருப்பப்படியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி மூவ் ஆன் பண்ணிட்டீங்களோ அப்படின்னு அவங்க யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, பிகாஸ் நீங்கள் பழசெல்லாம் நினச்சி இன்னும் வந்துட்டு ஒரு புரிதலுக்கு வரல. அண்ட் நீங்கள் வாக்கவே பண்ணுறதுல தான் வந்து அதில் தான் நீங்கள் விருப்பமாக இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கலாம். பைல் 1 ரொம்ப டிஃப்ரெண்ட் சினாரியோவாக எனக்கு தெரியுது. ஸோ லெட்ஸ் see, புரிஞ்சுதா பாருங்க. ஓகே, குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், Page of Pentacles, Knight of Cups, 5 of Cups. We started with 5 of Cups, end with 5 of Cups. நான் சில பேருக்கு மேபி இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு எண்ட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு உங்களுக்கு ஒரு பக்கம் மேரேஜ், அவங்களுக்கு வேற பக்கம் மேரேஜ் ஆகியிருக்கலாம். ஓகே ஓகே, ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, அவங்க வந்து லவ் ஆஃபர் பண்ணணும், அதுக்கான எஃபர்ட் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, அண்ட்
இந்த ஃபைட் எல்லாம் முடிஞ்சு ஒரு நியூ பிகினிங் ரீயூனியன் வந்து ஏற்படுமா அப்படின்னு தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு தெரியுது, ரைட்? பட் நீங்க வந்து அது அவங்களுடைய விருப்பத்தை நீங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு கவலை அவங்களுக்கு இருக்குது, ரைட்? ஸோ அவங்க கிங் ஆஃப் கப்ஸ், ரைட்? ஓகே. Page of Cups, Knight of Cups, Page of Cups, Knight of Cups, King of Cups, எல்லா விதமான எக்ஸ்பிரஷனும் இங்கே தெரியுது. இன்னும் பார்க்க போனால் மேபி அதான் நான் சொல்கிறேனே, ரெண்டு பேருக்குமே ரெண்டு சைடுமே ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். அது கூட வந்துட்டு சம்வாட் ஒரு கேயாஸை கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஓகே. ஸோ ஒரு சிலருக்கு அவங்களுடைய பாஸ்ட் இருக்கலாம். ஓகே. ஸோ இன்னும் நீங்கள் அந்த பாஸ்ட்லேருந்து வெளியே வரல. இன்னும் அதில் வந்து சிலர் வந்து இன்னும் உங்களுடைய பாஸ்ட்டை நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஓகே. இவங்களுக்கு இன்னும் இவங்க பண்ண ஆஃபருக்கு நீங்கள் இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கலாம். நீங்கள் சொல்லுவீங்களோ மாட்டீங்களோன்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருந்தாலும் அவங்க வந்து ஒரு முயற்சி எடுக்கலாம். இது சில கேஸ். ஓகேவா? ஸோ பட் என்னைக்கோ அவங்களுடைய லவ் அண்ட் கேரை வந்துட்டு அவங்க தெரியப்படுத்துறதுக்கு போராடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் அப்படி தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க. சரியா? ஸோ ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் ஒன்ஸ் அகெயின். சில பேருக்கு அம்மா அக்கான்னு அவங்களால தடைகள் வந்து ஏற்பட்டிருக்கும், ரைட்? ஸோ அதுலேருந்து நீங்கள் விலகி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே. சில பேர் நீங்கள் அவங்க பர்சனோட லவ் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால அவங்க கொஞ்சம் ரொம்பவே ஒரு அந்த கவலையில் தான் இருக்கிறாங்க. ஓகே. ஸோ ரிலீஸ் யுவர் எக்ஸ். ஸோ ஒரு சிலருக்கு நம்ம முற்றிலும் முடிஞ்சதாக பார்க்குறோம் அப்படின்னா யூ ஜஸ்ட் ரிலீஸ் யுவர் எக்ஸ். ஓகே. ஸோ காலம் பதில் சொல்லும், அதுவரை நீங்கள் பொறுமையாக இருங்க. கீப் அன் ஓப்பன் மைண்ட். ஹீலிங் ஃபேமிலி இஷ்யூஸ், இங்கே நிறைய ஃபேமிலி இஷ்யூஸும் தெரியுது, ரைட்? ஸோ அதெல்லாம் சரியாகிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். கீப் அன் ஓப்பன் மைண்ட், ரைட்? அதாவது நீங்க எதிர்பார்க்குற மாதிரியே அவங்களால இருக்க முடியாது, அவங்க எதிர்பார்க்குற மாதிரியே நீங்க உங்களால இருக்க முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரியா? அது ஒரு விஷயம் இல்லாதனால பிரச்சனைகள் ஏற்படுது. நீங்க புரிஞ்சுக்கிற விதம் வேறையா இருக்கலாம், அவங்க புரிஞ்சுக்கிற விதம் வேறையா இருக்கலாம். ஓகே. இல்லை நீங்க அவங்க ஃபேமிலியை புரிஞ்சுக்கிற விதம் கொஞ்சம் அதை நீங்க மாற்றி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த ரிலீஸ் யுவர் எக்ஸை நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு சிச்சுவேஷன் எப்படி இருக்கலாம்னு தோணுதுன்னா, மேபி சில பேர் இன்னும் உங்களுடைய பாஸ்ட் பர்சனை நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கலாம். அதனால இது வந்து உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டாக போனவங்கள அப்படியே விட்டுறது நல்லது, ரைட்? யூ கேன் ஸ்டார்ட் யுவர் நியூ லைஃப். ஓகேவா? அண்ட் சில பேர் அதுதான் அந்த ஒரு அடிக்ஷன் இருக்குது, பாஸ்ட் எனர்ஜி ஒரு அடிக்ஷன் இருக்குது, அதனால ஒரு பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு கேஸ் எதுவும் நடந்துட்டு இருக்கலாம். ஸோ பைல் 1 ரொம்ப மெச்சூர்ட் பீப்புளாக தான் நான் பார்க்குறேன். பைல் 1
This could be the one. Unrequited love. Stay optimistic. ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில் இந்த ரிலேஷன்ஷிப்பை சரியான முறையில் எடுத்துகிட்டு போக தேவையான ஒரு அட்ராக்ஷன் இல்லாமல் இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ என்கேஜ்மெண்ட் ஃபைனலி வாட் எவர் மே பி த சிச்சுவேஷன், ஸ்டே ஆப்டிமிஸ்டிக் உங்களுக்கு சொல்கிறாங்க. வெரி சூன். வா, என்ன மாதிரியான சிச்சுவேஷன் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நீங்கள் பாசிட்டிவாக இருக்க உங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டு வெகு விரைவில் நடக்கும். ரைட்? இன்னும் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க பார்க்கலாம். Please Spirit, what are the pile 1 person feelings towards pile 1? Addiction. மேபி ரொம்ப ஒரு கண்ட்ரோல் இஷ்யூ இருக்கலாம். ஓகே, நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் நீங்கள் பேசக்கூடாது. ஓகே, அது கூட ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஓகே, and obstacles, transcending obstacles, learning, expansion, new phase, preparing for union. Right? Reunion வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு முடிவு கட்டிட்டு நியூ பிகினிங் வரணும். ஸோ பாஸ்டில் வந்து ஒரு இந்த பிரச்சனைகள், மனப்பிரச்சனை இதெல்லாம் முடிஞ்சு ஒரு நியூ பிகினிங் வரணும், ஒரு மாற்றம் ஏற்படணும். இந்த ஒரு கடை போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஓகே, ஸோ ஹார்ட் வித் ஏ கீ. அதான் உங்களுக்கு ஏற்ற பேர் அவங்க தான், அவங்களுக்கு ஏற்ற பேர் நீங்கள் தான். ஸோ அந்த அடிக்ஷன் ஒன்று இருக்குது. குயின் ஆஃப் somewhat or controlling, right, has a block, restraint, obsession, possession. ரொம்ப அப்சசிவாக இருக்கிறது கூட ஒரு பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்கு. லவ், அன்கண்டிஷனல் லவ், செல்ஃப் லவ், பேஷன், அஃபெக்ஷன், அட்ராக்ஷன். ஸோ ரொம்ப ஒரு அன்கண்டிஷனல் லவ் வந்து எதிர்பார்த்துருக்கலாம். அதால் வந்து ஒரு பிரச்சனையாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. பட் நவ் ஸ்டில் அவங்க வந்து கிஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸ்வாட் அண்ட் ரோஸ். ஒரு தெளிவு வேணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? அது மாதிரி அவங்களுடைய ஹார்ட்டுக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும்னு நினைக்கலாம். ஸோ மேபி நீங்கள் வந்து கையில் கத்தி வச்சுட்டு சம்வாட் உங்களுடைய வார்த்தைகளால் அவங்களுக்கு வந்து ஹார்ட் பிரேக் அதெல்லாம் இருந்திருக்கலாம். என்னைக்கோ அந்த லவ்வும் இருக்குது, இதுவும் இருக்குது. அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ரைட்? பேசணும்னு நினைக்கிறாங்க. டேட்டிங் டெம்டேஷன் இருக்குது. அவங்க பக்கம் ஈர்ப்பு இருக்குது. ஆனால் தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குது. ஓகே, அதுலேருந்து மீண்டும் வரணும். ரைட்? அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும், ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்றது தான் இங்கே வந்து பார்க்க முடியுது. ஸோ ஏஞ்சல் ஆன்சர்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க? கம்யூனிகேட் கிளியர்லி. சில விஷயங்களை வந்து பேசி தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேபி அதை அவங்களுக்கு வந்து ஹெல்ப்புக்கு கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு யாரையாவது வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். ஃபைல் 1, டேக் ஆக்ஷன். ஸோ ஃபைன், உங்கள்கிட்ட வந்து பேசணும். ஒரு சரியான நேரத்துக்காக காத்துட்ருக்காங்க. ஓகேவா? திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். அவங்க வந்து ஒரு சரியான டைமுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அப்போது வந்து உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம், பேசலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, ரைட்? அது அந்த மனசு சொல்லணும் இல்லையா, இந்த டைம் இப்போ பேசலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ ஆல்வேஸ் பைல் 1 பாசிட்டிவாக வச்சுக்கோங்க உங்கள் மனசு. ஸ்டே ஆப்டமிஸ்டிக். கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நெகட்டிவாக வைக்கும் போது தான் அவங்களுடைய தாட்ஸ் உங்களோட தாட்ஸோட சேராது. ஓகே, ஆல்வேஸ் பாசிட்டிவாக இருங்க. அவங்க என்னதான் நெகட்டிவாக இருந்தாலும் ஒரு செகண்டில் ஏதோ ஒரு செகண்டில் அவங்க பாசிட்டிவாக வரும்போது டக்குன்னு ரெண்டும் வந்து மிங்கிள் ஆகிடும். ஓகே, அதனால் நீங்கள் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவாகவே இருங்க. ஓகேவா?
ஸோ உங்கள் இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் இன்ட்யூஷன் உங்களுக்கு சொல்லும். ஸோ அது உங்களுக்கே தெரியும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. அண்டு நம்ம கையை மீறி போகிற விஷயத்த நம்ம எதுவும் பண்ண முடியாது, ரைட்? அப்போ நம்ம என்ன தான் பண்ணி ஆகணும் அப்படின்னா பொறுமையாக தான் இருந்தாகணும். ஸோ காலத்துக்காக வெயிட் பண்ணணும், வேறு வழியே இல்லை. இஸ் தட் ஓகே? ஸோ pile 1, thank you for watching. I'll meet you in my next video. Take care, bye-bye. Hi pile 2, யாரெல்லாம் arcana tarot deck சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன் என்ன அப்படின்னு பார்க்கலாம், ஓகேவா? ஸோ லெட்ஸ் see. This is a general reading, ரைட்டா? உங்களுக்கு பொருந்தலாம் பொருந்தாமலும் இருக்கலாம். பொருந்தலை அப்படின்னா வந்துட்டு ரொம்ப வெக்ஸ் ஆக வேண்டாம். யூ கேன் சூஸ் some other pile. சரியா? டைம் வேஸ்ட் அப்படிலாம் நினைக்க வேண்டாம், ஓகேங்களா? பொருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா, மேற்கொண்டு கிளாரிட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ரீடிங் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஃபோன் நம்பர். அந்த வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், ஓகேவா? டெக்ஸ்ட் பண்ணால் போதும், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் pile 2 பர்சனோடைய ஃபீலிங் டுவோர்ட்ஸ் pile 2. ஸோ வெல்கம் pile 2. லெட்ஸ் see உங்கள் பர்சனோடைய ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ. நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, உங்களை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, என்ன உணர்றாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன மெசேஜஸ் வருதோ அதை நம்ம பார்ப்போம். Their feeling towards you. ஸோ எவ்ரி டியூஸ்டே நம்ம நோ கான்டாக்ட் பார்க்குறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன். ஸோ தட் வீடியோ போட போட உங்களுக்கு வந்துடும், சரியா? நோட்டிஃபிகேஷனில் மறந்துடாதீங்க, சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, பட் நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ண மாட்டேறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வீடியோ உங்களுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. ஸோ மறக்காமல் ப்ளீஸ் நோட்டிஃபிகேஷன் பெல்லில் வந்துட்டு டச் பண்ணுங்கள். ஓப்பன் ஆகும் சின்னதாக ஒரு டப்பா, அதில் ஃபஸ்ட்டு இருக்கும் ஆல்னு, ALL. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் ஆகிடும், ஓகே? Now let's see, please spirit, what about pile 2 person feeling towards pile 2? Wow, 7 of Swords. What happened? Trust issue, trust issue, trust issue. 10 of Swords, Knight of Cups, Death. Let me take 2 more. எல்லாம் ஸ்வாட்ஸாக இருக்கு. 8 of Swords. Bottom of the deck, 10 of Pentacles. Okay. So the 7 of Swords, 9 of Swords, Knight of Wands, Knight of Cups, 10 of Swords, Death. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்குது. ஒன்று, அவங்கள நீங்கள் நம்பாமல் இருக்கலாம், ஓகே? அது அவங்களுக்கு வந்து ரொம்ப காயங்களை ஏற்படுத்தியிருக்கு, ரைட்? ஸோ பட் அவங்களால எதுவுமே பண்ண முடியல, ஒரு இல்யூஷன். கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. தேர்ட் பார்ட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ரைட்? அதனால் அவங்களுக்கு வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, ஓகே? பட் லவ் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது அப்பப்போ வருது போகுது, அந்த மாதிரி இருக்குது, ஓகே? பட் என்னன்னா எல்லாமே முடிஞ்சு ஒரு நியூ பிகினிங் வரணும் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ pile 2 கிளாரிட்டி பார்ப்போம். இப்போதான் இந்த டெத் வந்து என்னன்னு சொல்ல முடியும். ஒரேடியாக எண்டா இல்லைன்னா பிரச்சனைகள் முடிஞ்சு நியூ பிகினிங்கா? லெட்ஸ் see. ஸோ பார்க்கலாம். பொருந்தது அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க கமெண்ட் செஷனில். ஏன்னா டிஃப்ரெண்ட் சினாரியோலாம் வருதா, எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும். அதாவது இப்படி கூட நடக்குமான்ற மாதிரி இருக்கலாம் ரீட் பண்ணுறவங்களுக்கு, பட் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும், சரியா? ஒருத்தர் லைஃப் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ 7 of Swords. What is this 7 of Swords, please spirit? Thank you. What is this 7 of Swords?
Two of Swords, Queen of Swords, High Priestess. Wow, God. Pile 2ல வந்துட்டு ஹெவி வந்து ஆப்ஷன் பார்க்க முடியுது. யாருக்கோ ஆப்ஷன் இருந்திருக்கலாம். அது வந்து ஐ திங்க் டிவைன் ஃபெமினினுக்கு ஆப்ஷன் இருக்குதா, மஸ்குலினுக்கா? ஒரு நம்பிக்கை இல்லை. எதையோ நீங்க வந்து மறைக்கிறீங்கன்னு உங்க பர்சன் அவங்க நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ. உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குதுன்னு நினைக்கலாம், அதை நீங்க மறைக்கிறீங்கன்னு நினைக்கலாம். ஓகே, அதனால அவங்களுக்கு என்ன டெசிஷன் எடுக்குன்னு தெரியல. ரைட், இல்லை நீங்க அவங்கள நம்பாம இருக்கீங்க. ரைட், அண்ட் நீங்க வந்து உண்மையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஸோ உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க உங்களால முடியல அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு. ஓகே, ஸோ பைல் 2 நீங்கள் அவங்கள ஏமாத்துறதா அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து சில விஷயங்களை ஹைட் பண்ணுறீங்க, சொல்ல மாட்டுறீங்க, சில விஷயங்களை பிளான் பண்ணி தெரியாமல் பண்ணுறீங்க. அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியல, ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஓகே, அண்ட் வாட் இஸ் திஸ்? 9 of Swords, Chariot, 7 of Wands, 3 of Swords. ஸோ ஹார்ட் பிரேக், தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி. ஸோ அதில் வந்து அவங்க போராடுறாங்க. சம்வாட் அவங்க ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூன்னு பார்க்கும்போது பிளாக்டாக இருக்குது, பிகாஸ் ஹார்ட் பிரேக் இருக்குது. ஓகே, அது மாதிரி ஒரு இல்யூஷன் அவங்கள்ட்ட இருக்குது. சரியா? பட் அந்த தடைகள்லாம் தாண்டி வர முடியும். பட் அவங்க வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வர முடியாதோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ரைட், so feeling towards you, their feelings towards you. அந்த ஹார்ட் பிரேக்ல இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் மீண்டு வர்றது கொஞ்சம் டஃப்பா இருக்கு, போராட்டமா இருக்கு. ஓகே, what is this Knight of Wands, please Spirit? Eight of Cups, Page of Pentacles, Magician. நீங்க வந்து மூவ் ஆன் பண்ணிட்டீங்கன்னு அவங்க யோசிக்கிறாங்க பைல் 2. பட் அவங்கள வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு எஃபோர்ட் போடுறாங்க. அந்த எஃபோர்ட் எப்படி இருக்குதுன்னா, சம்டைம்ஸ் தேவைன்னு தோணுது, அதுக்கப்புறம் தேவையில்லைன்னு தோணுது. ஓகே, ஸோ பைல் 2 உங்களுடைய பர்சன் வந்து அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி தெரியல. ரைட், ஒருத்தர்கிட்ட பேசலாம், அங்கே ஏதாவது பிரச்சனை, அவங்க வந்து மூவ் ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களை நோக்கி வர்றதுக்கு எஃபோர்ட் போடுறாங்க. இல்லை நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணுறீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு, அந்த மாதிரியான சில பேருக்கு இது மேட்ச் ஆகும். பட் என்னைக்கும் அவங்களுக்கு என்னென்னா, அவங்க எதை பண்ணாலும் அவங்களால வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ண தான் செய்கிறாங்க. கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, எஃபர்ட் போடணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்கள நினச்சிட்டு தான் இருக்கீங்களா? லவ் உங்களுக்கு இருக்குதா, இல்லை நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டீங்களா, வேறு டைரக்ஷனை நோக்கி போயிட்டீங்களா அப்படின்ற விஷயம் வந்து அவங்கள அவங்க மனசை வந்து எப்படி 50-50 நினைக்க வைக்குது. ஓகே, ஸோ பைல் 2, 10 of Swords.
உங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப நீங்கள் பெயின் கொடுத்துட்டீங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, பிகாஸ் நீங்கள் அவங்கள நம்பாமல் நிறைய விஷயங்களை சம்வாட் ஒரு ஹார்ஸாக பேசியிருக்கலாம். உங்கள் வேர்ட்ஸ் அவங்களுக்கு ஹார்ஸாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உண்மையை கரெக்டாக சொல்லியிருப்பீங்க, பட் அவங்களுக்கு வந்து ஹார்ஷாக வந்து ஃபீல் ஆகியிருக்கும். ஸோ சொல்ல வேண்டியதை பொலைட்டாக வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 10 of Swords. ஸோ ரொம்ப பெயின்ஃபுல்லாக வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. என்னைக்கோ ஒரு நியூ பிகினிங் இதில் இருக்குமா அப்படின்றது யோசிக்கிறாங்க. ஸ்பை பண்ணலாம். ஓகே, த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் த்ரூ ஆன்லைன் உங்களை பற்றி விசாரிக்க வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ்னால பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் வந்து எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு அவங்க வந்து ஸ்பை பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்குமா, ஒரு கமிட்மெண்ட் அமையுமா அப்படின்றது ஒரு ஸ்பை அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணலாம், இல்லை அதை பற்றி யோசிக்கலாம். ரைட், இதை அமைச்சிக்க முடியுமா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அது நடக்குமா அப்படின்னு. உங்கள் சைடு ஆப்ஷன் இருந்தால் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகே, சில பேருக்கு நைட் ஆஃப் கப்ஸ்க்கு நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஸ்ட்ரென்த், 5 of Cups. பாஸ்ட்டை யோசிச்சுட்டு இருக்காங்க. பாஸ்ட் செப்பரேஷன், பாஸ்ட் பிரேக்கப், அதுலேருந்து வெளியே வர்றது கஷ்டமாக இருக்கலாம். ஓகே, சில பேருக்கு இல்லை உங்களுடைய பிரேக்கப் சுச்சுவேஷன் கொஞ்சம் அவங்களுக்கு போராட்டமாக இருக்குது. அது ரொம்பவே கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் லவ் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் வருவாங்க கண்டிப்பாக. ஆனால் வந்துட்டு ஸ்லோ, வெரி ஸ்லோ. த ப்ராசஸ் இஸ் வெரி ஸ்லோ. ஆனால் கன்ஃபார்மாக வந்து வருவாங்க, லவ் ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. ஓகே, ரைட். ஸோ வாட் இஸ் டெத் ஹியர்? பாசிட்டிவ் மைண்ட் செட் எப்போவுமே வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஓகே, ஸோ டெத் வந்து 3 of Wands, Fool, 7 of Cups. ஸோ Ace of Cups. ரீயூனியன் வேணும்னு நினைக்கிறாங்க. ரைட், பட் என்ன பண்ணணும்னு தெரில. ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் 2 பேருக்கு நடுவில் ஈகோ இஷ்யூஸ் இருக்கலாம். அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து ஒரு முடிவுக்கு வரணும், ஒரு நியூ பிகினிங் வேணும். ஸோ இதில் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. பட் அவங்க நினைக்கிற விஷயம் நடக்கணும்னு வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ pile 2, ஐ ஃபீல் pile 2, pile 1 எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே அப்செட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. pile 2, ரைட். பட் டோன்ட் வரி. ஒருத்தரோட எக்ஸ்பெக்டேஷன் இன்னொருத்தர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்க போகுது. சரியா? அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு ஸோ ஒருத்தருக்கு இன்னொருத்தர் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. அட் த சேம் டைம் நான் சொல்கிற மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னா இன்னும் அது வந்து எப்படி சொல்கிறது, பிரச்சனையை வந்துட்டு உங்களுக்கு சிக்கலாகிட்டே தான் இருக்கும் இல்லையா? நீங்கள் சொல்கிறது தான் நடக்கணும், நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு யாரோ ஒருத்தர் நினைச்சாலுமே அது தவறானது. 2 பேருமே வந்து மியூச்சுவலாக பேசி ஒரு மியூச்சுவல் டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ 2 பேருமே ஓப்பன் மைண்டாக இருக்கணும். ஸோ 2 பேர் சைடு இருக்கிற ஃபால்ட்டை வந்துட்டு 2 பேருமே அனலைஸ் பண்ணி பார்க்கணும். சரியா? ஓகே, நீங்கள் சப்போஸ் அவங்களே வந்துட்டு குறை சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அவங்க எப்படி வந்து தைரியம், சில கேசஸ்ல தைரியம் இல்லாம இருக்காங்க, அம்மா அப்பாவே எதிர்பார்க்குறாங்க, இங்க அந்த மாதிரியும் தெரியுது. ஸோ அம்மா அப்பாவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க சொல்றதுதான் வந்து செய்யணும்னு நினைக்கிறாங்க. நோ, இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? பிகாஸ் பிறந்ததுலேருந்து வளர்த்துருக்குறாங்க. 30 வருஷமோ 25 வருஷமோ 30 வருஷமோ 35 வருஷமோ, ரைட்? நீங்கள் சப்போஸ் அந்த ஒரு பர்சன், எந்த பேரண்ட்ஸுமே அப்படிதான், பட் மேரேஜ் ஆன உடனே வந்து சில பேர் இங்கே மேரிடாக இருந்தீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ மேரேஜ் ஆன உடனே வந்துட்டு அவங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரல, அம்மா அப்பாவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தராங்க அப்படின்னா இது வந்து பொதுவான ஒரு கம்ப்ளைண்ட்ஸாக தெரியுது, ரைட்? இது வந்து அந்த வயசில் வந்து தெரியாது, பட் நாங்களாம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், அதனால் நீங்கள் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. நாமளும் வந்து அதெல்லாம் கடந்து தான் வந்திருப்போம். ஓகே, ஸோ எப்படி இருக்கிறது பெஸ்ட் அப்படின்னா, இம்மீடியட்டாக வந்துட்டு அம்மா அப்பாவெல்லாம் ப்ரியாரிட்டி கொடுக்காம அந்த பர்சன் வந்து இன்னொரு பர்சனுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு ஒரு தேவையில்லாதது. சரியா? லவ் அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயமா வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தினால ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம் இல்லை சம்வாட் இந்த பிரச்சனைகளே வந்து ஒரு டேவும் போயிட்டு இருக்கு. எப்போ உங்களுடைய கரியரை கவனிக்கிறது, உங்களுடைய கோலை சக்ஸஸ் பண்ணுறது, அவங்க லைஃப்பை வந்து எப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறது. ஓகே, see this love அப்படின்றது பார்ட் ஆஃப் லைஃப், ரைட்? அண்ட் மீதி விஷயத்துலேயும் கவனம் செலுத்தி பாருங்கள். ஓகே, அப்போ வந்து அதுலேயே ஒரு growth இருக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் வரும், ரைட்? ஸோ பை டூ இது சொல்லணும்னு வருதுன்னு நினைக்கிறேன். பைவானுக்கு இவ்வளோ பேசல, ரைட்? சாரி ஃபார் தட். ஓகே, ரைட், பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த கன்ஃபியூஷன், இந்த ஆப்ஷன்ஸ் இருந்தால் ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வரணுன்ட்டு ஒன் பர்சன் இஸ் வெயிட்டிங் டு ஹாவ் அ நியூ பிகினிங். சரியா? அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க முடியுது. 5-2, ரைட்? ஸோ வாட் அபவுட் தேர் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ? லெட்ஸ் see. ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ, எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிட்டா வந்துட்டு பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அந்த மாதிரி இதுதான் சரி இதுதான் சரி, ஏன் இப்படி இருக்கலாம், ஏன் இப்படி இருக்காங்க, ஐயோ அதெல்லாம் வேணாம். சாரி ஃபார் தட், ரைட்? இருக்காங்க, சரி, எப்படி மாறுவாங்க ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு சொல்கிறேன் நான். சப்போஸ் அவங்க அப்படி இருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க, இது சரி பண்ண முடியாதா என்ன? ரைட்? முடியும், சரி பண்ணிக்கலாம். ஓகே, அந்த எதிர்பார்ப்பை குறைச்சிக்கோங்க. ரூல்ஸு நியாயம்னு பேச தேவையில்லை. ஏன்னா டிஃபைன் பண்ண முடியாது. உங்களுக்கு கரெக்டுன்னு படுறது அவங்களுக்கு தப்பாக படும், உங்களுக்கு தப்புன்னு படுறது அவங்களுக்கு சரியாக படும். ஸோ டைம் கேப் கொடுத்து தான் அதை வந்து சரி பண்ணணும். யூனிவர்ஸ்ட்டை ப்ரேயர் பண்ணுங்கள், ரைட்? வாக்குவாதம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. பாசிட்டிவ் மைண்ட் செட், யூனிவர்ஸ்ட்டை ப்ரேயர் பண்ணுறது, அது எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணும். மெடிடேஷன் பண்ணுங்கள், ரைட்? ட்ரூ மெடிடேஷன். நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சரியான புரிதல் வரணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணலாம். சப்போஸ் தப்புன்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம், கண்டிப்பாக அந்த ப்ரேயர் வந்து ஒர்க் அவுட் ஆகும். சரியா? ஸோ லெட்ஸ் see உங்கள் பர்சனுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ. 2 தடவை டெத் கார்டு வாங்கணும். நிறைய எவ்வளோ சார்? One more please. Abundance. Wow, 5-2. நீங்கள் அந்த மாதிரி விட்டு கொடுத்து போயிட்டா உங்கள் வாழ்க்கையே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. செல்ஃப் இன்டெலிஜென்ஸ், ஃபோக்கஸ் ஆன் செல்ஃப் ஃபார் டைம் டு ஹீல், ஷேடோ ஒர்க், செல்ஃப் அப்ரிசியேஷன். ஸோ தனிமையாக இருக்கிறதா ஃபீல் பண்ணால், சப்போஸ் இங்கே
நீங்கள் வந்து இந்த டைமை வந்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பயன்படுத்திக்கோங்க. ஷேடோ ஒர்க் மீன்ஸ் எதெல்லாம் உங்கள்கிட்ட ஃபால்ட் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கான ஒரு டைம், அதுக்கான ஒரு லெசன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அப்படி தான் தெரியுது. அவங்க இப்போ வந்து அவங்கள சைடில் உள்ள அந்த ஷேடோ ஒர்க் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு, அது மாதிரி ஹீலிங் போயிட்டு இருக்கு. ஓகே, அண்ட் சம்வாட் அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்கு, ரைட்? ஈகோ இஷ்யூ இருக்கு, ஜெலஸ் இருக்கு, ரைட்? அண்ட் பட் எனிகோ எல்லாமே முடிஞ்சு ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருக்கு. ஹர்ட் ஆகிறது வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால வந்து கால் பண்ணாலோ பேசினாலோ வந்து ஹர்ட் ஆகிடும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. அதனால ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கிறாங்க. இன்னுமே வந்து கொஞ்சம் கோப உணர்வுகள் இருக்குது. ஓகேவா? ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ. ஆனால் எனிகோ எல்லா தடைகளையும் மீறி ஒரு ரீயூனியன் அப்படின்றத வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, ரொம்ப யோசிக்கலாம். போல லாஜிக்காக வந்து நிறையா யோசிக்கலாம். சம் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்கலாம். யாரோ ஒரு கேர்ள்னால பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் உங்கள் ரெண்டு பேருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட, மேபி இது யாருக்கா பொருந்தலாம். உங்கள் ரெண்டு பேருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட ரெண்டு பேருக்கு நடுவில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கலாம். ஹார்ட் பிரேக், பெயின், செப்பரேஷன், டிசப்ஷன், ஷாக்கிங் அட்டாக். ஓகே, ரீபில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? ஒரு சேஞ்ச் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி வாட் இஸ் கோயிங் ஆன் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஆக்சுவலா என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். வெரி சூன் என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தா ஃபியூச்சர் கிடைக்குது நமக்கு. ஆக்சுவலி நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சோல்மேட் கனெக்ஷனாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி ஃபீல் பண்ணலன்னா கூடிய சீக்கிரம் வந்து ஃபீல் பண்ணுவீங்க, ரைட்? ஸோ வெரி சூன் ஒரு ரீயூனியன் பார்க்க முடியுது. ஃபைல் 2 எடுத்துக்கலாமா? செப்பரேஷன், ஒர்த் வெயிட்டிங் ஃபார் வெட்டிங். வாவ். ஸோ ஆல்ரெடி பிரேக்கப்பில் இருக்கிறீங்க, சரியா? வெயிட் பண்ணலாம், ஒர்த் வெயிட்டிங் ஃபார். ஸோ சோல்மேட்டு வெரி சூன் வெட்டிங் வந்து பார்க்க முடியுது. நைஸ். ஹியர் ஆல்சோ என்கேஜ்மெண்ட், ரீகன்சிலேஷன், ரீயூனியன், நியூ லவ். சில பேருக்கு நியூ லவ் இருக்கலாம். ஓகே, கம்ப்ளீட்டாக வந்து எண்ட் ஆகிருக்கலாம் இல்லையா சில பேருக்கு. அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு நியூ லவ் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம் மேபி. ஸோ அதில் ஒரு மாற்றம் ஏற்படும். ஓகே, ஸோ ஏஞ்சல் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க? வாட் அபவுட் திஸ் ரிலேஷன்ஷிப்? அபண்டன்ஸ் ஏற்கனவே வந்தது இதில். அது எங்க? அதை பற்றி நான் பேசின மாதிரியே இல்லையே. இங்கே இருக்கே. Abundance. Keep a positive mindset. Manifest exactly what you want. Gratitude, bliss. Right? ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு அபண்டன்ஸ் இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். உங்களுடைய கையில் தான் இருக்குது. பாசிட்டிவ் மைண்ட் செட் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கிளியராக முடிவு பண்ணிவிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். நன்றி செலுத்துங்க. பிகாஸ் இந்த லவ்னால உங்களுக்கு நிறையா ஹாப்பினஸ் வந்து கிடச்சிருக்கலாம். அதுக்கான ஒரு நன்றி உணர்வு ஏற்படுத்திக்கோங்க. அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நினச்சி பாருங்கள். ஓகேவா? ஸோ ஒரு மாற்றம் உங்களுக்கே ஏற்படும். ஏற்கனவே இங்கேயும் அபண்டன்ஸ் இருக்குது. Choose a new direction. Again, wait. Worth waiting for. Look for a sign in the near future. ரொம்பவே வந்து coincide ஆகுது. ஓகேவா? வெரி சூன் வந்து உங்களுக்கு ஹாப்பி நியூஸ், ரீகன்சிலேஷன் இருக்குது. Pile 2. ஓகே, ஸோ
marriage possibility இருக்குது. Okay, so pile 2, thank you for watching. I'll meet you in my next video. Take care, bye bye. So pile 3 யாரெல்லாம் lights years tarot deck choose பண்ணிருக்கீங்களோ pile 3 உங்களுக்கான messages from your person, no contact situation la உங்க personோட feeling towards you என்ன அப்படின்னு பார்க்கலாம். Okay, so let's see. Hierophant, Sun, 3 of Wands, positive work, very good. 8 of Wands, 6 of Swords, King of Wands. Planning, commitment க்கு plan பண்ணலாம், மேரேஜ் பண்ணிக்கணும். சில பேர் ஆல்ரெடி மேரிடா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, இல்ல என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகி இருக்குமோ, ஆனா அந்த நோ கான்டாக்ட் பார்த்துட்டு இருக்கோம். மேபி அதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, தே ஆர் வெயிட்டிங் ஃபார் நியூ பிகினிங். ஸோ பிரச்சனைகளை வந்து வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா, அண்ட் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கலாம். இல்லை எஸ் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ. ஸோ முறைப்படி ட்ரெடிஷ்னல் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரியா, அண்ட் சில பேர் அவங்க பர்சன் வந்து ஃபாரின் போகலாம் அப்படின்னு ஒரு வெயிட்டிங்கில் இருக்கலாம். அதுக்கு முன்னால் மேபி உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ லெட்ஸ் கிளாரிஃபை வாட் இஸ் திஸ் ஹைரோஃபன்ட். What is this Hierophant, please? Devil, Death, Major Arcana, Moon, Knight of Cups. Somewhat சில பேர் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆல்ரெடி நீங்கள் மேரிடாக இருக்கலாம், அது வந்து டாக்ஸிக்காக இருக்கலாம். அதை முடிச்சுட்டு அது ஒரு எண்டுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு வந்துட்டு அவங்க வந்துட்டு உங்கள்கிட்ட லவ் ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு. ஓகேவா, அண்ட் இன்னும் சில பேருக்கு பார்த்தா இது இன்னும் கமிட்மெண்ட் லெவல் போகிறதுக்கு நிறைய டாக்ஸிசிட்டி இருக்கு. ஓகே, அதை முடிச்சுட்டு அவங்க வரணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ, அதர்வைஸ் உங்கள் சைடு அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கலாம். ஓகே, சில பேர் என்ன நினைக்கலாம்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கலாம். ஓகே, அண்ட்
எஸ், அதில் வந்து ஒரு எண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்ச ஒரு நியூ பிகினிங் வரணும். எல்லா விதமான டாக்ஸிசிட்டியும், ரைட், குழப்பம் இல்லை கோபம் இல்லை ஒரு அப்சஷன், ரைட், அப்புறம் பேட் ஹேபிட்ஸ் இருந்தால் கூட அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு எண்டுக்கு வரணும். அதுக்கப்புறம் ஒரு நியூ பிகினிங் வேணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு நினைக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம், அது வந்து ஒரு முடிவுக்கு வரணும். அதுதான் வந்து இந்த மேரேஜ் அப்படின்ற விஷயத்தை வந்து தடுத்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, சன், 10 of swords, 9 of wands, wow, ஓ 7 of swords. ஸோ நம்பாமல் இருந்திருக்கலாம், ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கு. ஒன்று நீங்கள் அவங்கள ஏமாத்துறதா அவங்க நினைச்சிருக்கலாம். பட் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு தெளிவு வந்து கிடைக்குது. ஓகேவா, ஒரு வெளிச்சத்தை வந்து பார்க்குறாங்க. இருந்தாலும் வந்து ஸ்டெப் எடுக்க முடியாமல் இருக்காங்க. ரைட், ஏன்னா பிகாஸ் ஒரு பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்க. Three of Wands, Judgment, Two of Pentacles, Five of Cups. ஐ ஃபீல் அவங்க வந்து நடந்து முடிஞ்ச விஷயம் வந்து எப்படி இருக்குதுன்னா, காயங்களை வந்து ஏற்படுத்தியிருக்கு. சரியா, அது மேபி உங்களை நம்பாம அவங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்பி இருக்கலாம். பட் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு உண்மை புரியுது. ரைட், இருந்தாலும் அவங்களால வந்து ஆக்ஷன் எடுக்க முடியலை அந்த மாதிரி. பட் ஒரு ஸ்டெப்பை எடுத்தா சக்ஸஸ் தான். ஆனால் அந்த ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஸ்டெப்பை எடுத்து வச்சா சக்ஸஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ரைட், அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ட்ரஸ்ட் இஷ்யூ அப்படிங்கிறது இல்லாமல் கூட இருக்கலாம் சில பேருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு நியூ பிகினிங் வந்து இருக்குமா அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க அவங்க. அண்ட் கண்டிப்பாக இங்கே தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் டவுட் இருக்க தான் செய்யுது. ரைட், ஏன்னா இங்கே 2 of Pentacles, 7 of Swords, Devil எல்லாமே இருக்கு. ஸோ ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ தேர். அவங்க என்ன வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா, மேபி உங்கள் பர்சனுக்கு ஆப்ஷன் இருக்கலாம். ஸோ எதை வந்து சரியானதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ப்ளஸ் சில பேருக்கு உங்கள் பர்சனுக்கு வேற ஒரு பாஸ்ட் பிரேக்கப் இருந்திருக்கலாம். ஸோ அதுலேருந்து வெளியே வர முடியாமல் அதுவா இதுவா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அண்ட் இன்னும் சில பேருக்கு அவங்க என்ன வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா, செகண்ட் சான்ஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க. மேபி நீங்கள் வந்து ஒத்துப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு, புரிஞ்சுப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ கொஞ்சம் எஃபர்ட் போடுறாங்க. ஆனால் எஃபர்ட் போட்டு வெயிட் பண்ணுறாங்க. ரைட், ஒரு ரியலைசேஷனுக்கு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து leave them some space. Right, Eight of Wands, Five of Swords, High Priestess, Queen of Wands, Devil, High Priestess, Queen of Wands. ஈகோ இஷ்யூஸ் இருக்கு. தேர்ட் பார்ட்டிஸ் வந்து நிறைய விஷயங்களை தப்பாக கம்யூனிகேட் பண்ணியிருக்கலாம். ரைட், உங்கள் சைடு இல்லை அவங்க சைடு. பிகாஸ் அவங்க உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கலாம். ரைட், உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு அவங்க நினைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க என்னதான் சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். இல்ல அவங்கள நீங்க டவுட் பண்ணி அவங்க எவ்வளவுதான் சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்காம இருக்க வாய்ப்பு இருக்கு.
ஓகே. ஸோ இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணணும், ஸோ தட் இந்த குழப்பம் வந்து தீரும். 6 of Swords, Fool. Wow, 2 of Cups. Reunion எதிர்பார்க்குறாங்க, ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச ஒரு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஃபீலிங்ஸாக இருக்குது. ஓகே. King of Wands, 7 of Pentacles, Moon, 6 of Swords again. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும், சரியா? இல்லை ஒரு பயம் இருந்திருக்கலாம். இப்போ வந்து அதுலேருந்து அவங்க வெளியே வராங்க. ஓகே. ஸோ எனிகாவ் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சேஃபாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு தான் அவங்க வெயிட் பண்ணுறாங்க பொறுமையாக. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, ஆனால் அது வந்து மூட் ஸ்விங்ஸ் ஆகுது. இது சரி வருமா வராதா, இது நல்லபடியாக எடுத்துகிட்டு போகலாமா, முடியுமா முடியாதா. பட் இங்கே வந்து ஹாப்பியாக இருக்கணும், ஒரு ரீயூனியன் வேணும், நியூ பிகினிங் வேணும். ஆனால் அது நடக்குமா அப்படின்றது தான் அவங்களுக்கு தெரியல. But they are waiting for new beginning, they are waiting for marriage, they want to communicate you. சரியா? கண்டிப்பா பாசிட்டிவா தான் இருக்கு அவங்களுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ. கமிட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆல்ரெடி மேரிடாக இருந்தால் சம் வாட் ஒரு மேரிடாக இருந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே பேசாமல் இருக்கிறீங்கன்னா மேபி அவங்க வந்து இது நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா அவங்க வெயிட் பண்ணுறாங்க. நான் பொறுமையாக வெயிட் பண்ணுறேன், இதுக்கான டைம் இது இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஸோ ஒரு ஸ்பெல் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. சில பேர் ஸ்பெல் ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா பூஜை பண்ணலாம், இல்லை கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணலாம். ஓகே. இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து ஒரு நல்லபடியாக சேர்ந்து நீங்கள் ஒரு சேஃபான டைரக்ஷனை நோக்கி இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அவங்க ஒரு ப்ரேயரோட வந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபைன். ஸோ now let's see what about their feeling towards you. Cupid's arrow. Have faith, love is coming, surprise, invitation or meeting, hesitation. ஸோ அவங்க வந்து லவ் ஆஃபர் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் சர்ப்ரைஸ் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே. ஸோ நம்பிக்கையோட நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து அவங்கள கேர் பண்ணிக்கிறாங்க. ஓகே. ஸோ ஹீலிங் போயிட்டுருக்கு. ஏற்கனவே உள்ள ஹார்ட் பிரேக்கில் இருந்து ஹீலிங் போயிட்டுருக்கு. ஃப்ரீ ஃப்ரம் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். அவங்களுக்கு சப்போஸ் நிறையா வந்து ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ்னால கெட்டு போயிருக்கலாம், இல்லை பேட் ஹேபிட்ஸ் இருந்திருக்கலாம். எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நியூ ஃபேஸ், ரீகண்டல், ரினியூ, டிரான்ஸ்ஃபர்மேஷன், க்ரோத், சேஞ்ச்டு மைண்ட். ஓகே. ஸோ ரீயூனியன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நிறைய வளர்ந்துருக்கு. Relationship is over, no second chances, grow and transform your life. someone வந்து இந்த மாதிரி அவங்களை குழப்பிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிச்சு, நீ ஒரு நியூ லவ் நோக்கி போ அப்படின்ற மாதிரி சம்வாட் வெரி ரேர் அந்த மாதிரி ஒரு இருக்கிற மாதிரி வெளியே காட்டிக்கிறாங்க மாஸ்க். ஓகே. அவங்களுடைய ட்ரூ ஃபீலிங்ஸ் வந்து அவங்க காட்டிக்கல. பட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக பார்க்கலாம் நினைக்கிறாங்க. ஓகே. பட் மீட்டிங் someone new, dating, get back out there, plan, set a date. சில பேருக்கு அவங்க பர்சன் வந்து நியூ பர்சனை மீட் பண்ணியிருக்கலாம்.
somewhat dating அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் எனிகோ எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் அவங்க ஒரு எண்டு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் இங்கே ஐ லைக் யூ என்னதான் அப்படி போனாலும் இப்போ அது எல்லாமே அவங்க ஒரு முடிவு கட்டிட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு நீங்களும் அவங்களும் இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க. What is this? Kisses, unconditional love, giving and receiving affection, falling in love, right? So finally அவங்களுக்கு வந்து they fall in love with you. Next, what about this romance angels? Let's see. It is safe for you to love. You deserve love, flirt. So romance angels என்ன சொல்றாங்க அப்படின்னா, you are lovable. நீங்க ஏன் நினைக்கிறீங்க நமக்கு ஏன் லவ் செட் ஆகல இப்படியா அப்படியா, நீங்க ஏன் அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். you are lovable, ரைட்டா? ஸோ உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு வெறும் ஃப்ளர்ட்டிங் மட்டும் இருந்ததா இன்னும் தெரியல. அது மேபி பிரச்சனையாகி இருக்கலாம். And open your heart to give and receive the highest energy of all. So இப்போதைக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வந்துட்டு just you open your heart, ரைட்டா? ஸோ உங்க சைட்ல இருந்து எஃபர்ட் இல்லை அப்படின்னா எஃபர்ட் போடுங்க. அவங்க சைட்ல இருந்து எஃபர்ட் வருதுன்னா அதை அக்செப்ட் பண்ணுங்க. Anything else, please, Spirit? Codependency very soon. ஒரு அடிக்ஷன் பார்க்க முடியுது இங்கேயுமே. வெரி சூன் ரொமான்டிக் ஃபீலிங். ஸோ வெரி சூன் அவங்க வந்து உங்கள் பர்சன் ஒரு ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் அதை வந்து உங்களுக்கு வெளிப்படுத்துவாங்க. வெட்டிங் இஸ் ஆல்சோ தேர். ஸோ ரீயூனியனுக்கான வாய்ப்பை இங்கே பார்க்க முடியுது. ஸோ ஓகே, ஏஞ்சல் ஆன்சர்ஸ் என்ன பார்க்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி ஏஞ்சல் என்ன சொல்றாங்க? Please Spirit. What about file 3 person feeling towards file 3? காட்டுங்க please Spirit. ரொமான்ஸ் கண்டிப்பா வந்து அவங்களுக்கு உங்க மேல அதிகமான ஒரு அட்ராக்ஷன் இருக்கு, அன்பு இருக்கு, லவ் இருக்கு. வாட் இஸ் திஸ்? நோ. இதுக்கோ வந்து ஸ்ட்ரிக்டா நோ சொல்றாங்க. நோ இருக்குன்னு தவிர பாப்பா ஃபினான்ஸ் பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் வேணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, வாட் இஸ் திஸ்? நோ, நோ நீட் டு. இந்த நோ வந்துட்டு நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ நோ நீட் டு வரி. உங்க இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்க. இந்த சிச்சுவேஷன் வந்து மாறும் அப்படின்னு ஏஞ்சல்ஸே சொல்றாங்க. ரிமைன் பாசிட்டிவ், பி அசர்ட்டிவ், ரைட்? ஸோ இஃப் யூ பிலீவ், பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருங்க, சரியா? கண்டிப்பா வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதே அப்படியே அந்த மைண்ட் செட்ல இருங்க. ஃபைன், எல்லாம் நல்லதாவே நடக்கும், சரியா? ஸோ pile 3, thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.